ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபைர் ரெட் கிச்சன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பஜ்ஜும் நம்ம இட்லி தான் பண்ணியிருக்கோம். பாருங்கள், பண்ணி முடிச்சிட்டேன் கத்திரிக்காய் பஜ்ஜி. இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். 10 நிமிஷம் தான் நமக்கு ஆகும். ஒன்றும் இல்லை, ஒரு 1/4 கப்பு சிறுபருப்பு போட்டு ஒரு 4-5 கத்திரிக்காய் நம்மகிட்ட எவ்வளோ இருக்கோ அவ்வளோ போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு 4 பூண்டு, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, இதிலே வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டுக்கலாம். நான் வீட்டிலே அரைச்ச பொடி வச்சுருக்கேன், அதை போட்டுருவேன். போட்டு ஒரு 2 விசில் விட்டால் போதும். 2 விசில் விட்டோன்னே நம்ம நல்லா மசிச்சுட்டு இது மாதிரி நம்ம தாளித்து விட்டுற வேண்டியது தான். எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சோன்னே கொஞ்சமாக பெருங்காயம், காஞ்ச மிளகா, அவ்வளோதான் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி அப்படியே மேலே போட்டுடலாம். சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டு. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு அது அல்டிமேட்டாக இருக்கிறதுக்கு அடிச்சிக்கவே முடியாதுங்க. பாருங்கள், 2 இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும். சாப்பிட்றதுக்கு காலையில் டிஃபனுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வந்து நான் உளுந்து களி போட்டிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரத்தில் 2500 வியூவர்ஸ் ஓடிடுச்சு. அதேமாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வியூவர்ஸ் ஓடுறதோட சப்ஸ்கிரைப் தான் வேணும். நிறைய பேர் பார்க்குறீங்க. நேற்றுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 1 மணி நேரத்தில் அவ்வளோ 2500 வியூவர்ஸ் வந்துட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னொரு ஆரோக்கியமான டிஃபன் செஞ்சுருக்கேன். ஓகே, பார்க்கலாம்.